அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழாவையொட்டி சேலம் தொங்கும் பூங்கா அருகில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை. முன்னாள் அமைச்சர்கள், கழக அமைப்பு செயலாளர்கள், மாநகர மாவட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்பு. தீண்டாமையை வேறறுத்து சமநிலையை பரவச் செய்த சமத்துவ போராளி, கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய் என்று போதித்தவர் என புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழஞ்சலி. அவர் வகுத்து தந்த அரசியல் சாசனத்தின்படி சமத்துவம், சகோதரத்துவம், சம நீதி கொண்ட சமூகத்தை அமைத்திட இந்நன்னாளில் உறுதி ஏற்போம் எனவும் எக்ஸ் தள பதிவு. அம்பேத்கர் பிறந்த நாளில் தமிழ்நாடு அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடைபெறும் சமத்துவ நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த அம்பேத்கர் பேரன் பிரகாஷ் அம்பேத்கரை சென்னை விமான நிலையத்தில் ஒரு பூங்கொத்து கூட கொடுத்து வரவேற்க ஆள் அனுப்பாமல் அவமரியாதை. ஆதி திராவிட மக்களின் வாக்கு வங்கிக்காக மட்டுமே விடியாதிமுக அரசு அம்பேத்கர் பெயரை பயன்படுத்தி வருவதாக மதுரையில் ஸ்டாலினின் பேரனை வரவேற்க அமைச்சர்களும் அதிகாரிகளும் படையோடு சென்றதை சுட்டிக்காட்டி மக்கள் விமர்சனம். கடந்த 2023 அம்பேத்கர் சிலை திறப்பு விழாவிற்கு அவரது பேரன் பிரகாஷ் அம்பேத்கரை தனி விமானத்தில் அழைத்து வந்து மரியாதை செய்த சந்திரசேகர் ராவ், விழா என அம்பேத்கர் பேரனை அழைத்து மரியாதைக்காக கூட வரவேற்க ஒருவரும் செல்லாமல் அவருடன் போட்டோ மட்டும் எடுத்து விளம்பரப்படுத்திக் கொள்ள நினைக்கும் திமுகவின் உண்மை முகம் தோலுரிப்பு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மக்களின் தாக்கத்தை தணிக்கும் பொருட்டு அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார். சென்னையில் பெண் காவலரின் பாலியல் புகாரால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட IPS அதிகாரி மகேஷ்குமாருக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பெண் காவலர் புகாரை வாபஸ் பெற்று சமாதானமாக போக முடிவு செய்ததை சஸ்பெண்ட் நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டதாக காவல்துறை அறிவித்துள்ள நிலையில் இதுதான் திராவிட மாடல் காவல்துறையின் லட்சணமா எனவும் மக்கள் ஆதங்கம். சென்னை திருவான்மியூர் பகுதியில் வேலை முடிந்து வீட்டிற்கு தேவையான காய்கறி வாங்க நடந்து சென்ற IT பெண் ஊழியரிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் பாலியல் தொல்லை. பெண்களை வெளியே நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் நடமாட முடியாத நிலையை உருவாக்குவதுதான் விடிய அரசின் கொள்கையா என மக்கள் கேள்வி. மயிலாடுதுறை அருகே தாய் மற்றும் பாட்டியுடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 6 வயது சிறுமியை தூக்கிச் சென்று பாலியல் தொல்லை அளித்த கொடூரம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பில் துளியும் அக்கறை காட்டாமல் ஸ்டாலின் வெற்று விளம்பரங்களில் மட்டுமே திளைத்து வருவதாக மக்கள் வேதனை. கோவை மாவட்டம் சூலூரில் கிரிக்கெட் மட்டையால் கட்டிட தொழிலாளி கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்ட பயங்கரம். தனது மகளை திட்டியதால் கட்டிட தொழிலாளி சிக்கந்தர் என்பவரை கிரிக்கெட் மட்டையால் அடித்து கொலை செய்த தந்தை பிடிபட்டார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே கன்னிவாடி வனப்பகுதியில் பாதி எரிந்த நிலையில் இளம்பெண் சடலம் கண்டெடுப்பு. திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொலை சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கரூரில் மது போதையில் வீட்டுக்கு வந்து தகராறில் ஈடுபட்ட கணவனை கட்டையால் அடித்து கொலை செய்த மனைவி. மதுவால் பல குடும்பங்கள் சீரழிந்து வரும் நிலையில் விடியா திமுக அரசோ வீதிக்கு வீதி மதுக்கடைகளை திறப்பதிலேயே ஆர்வமாக இருப்பதாக மக்கள் விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே இருப்பான்பூச்சி டாஸ்மாக் கடை அருகே 5 பேர் கொண்ட கும்பலால் இளைஞர் ஓட ஓட விரட்டி கொலை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
சென்னை பரங்கிமலை மற்றும் கோயம்பேட்டில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க வைக்கப்பட்டிருந்த 6 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ கொகைன் போதைப் பொருளுடன் 8 பேர் சிக்கினர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். கோவை அடுத்த சூலூர் பகுதியில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க கொண்டு வரப்பட்ட 6 கிலோ கஞ்சா சிக்கியது. போதைப் பொருட்களை தடுக்க திராணி இல்லாமல் விடியாதிமுக அரசு திறனற்றிருப்பதாக மக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுவாக்கம் பகுதியில் பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்கள் வியாபாரிகளின் கேந்திரமாக மாறியிருப்பதாக மக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் ஆந்திராவிலிருந்து சென்னை நோக்கி சென்ற விரைவு ரயிலில் 8 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியாதிமுக ஆட்சியின் தலைநகரமான சென்னை போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் விவசாயி வீட்டின் பூட்டை உடைத்து 3.5 லட்சம் ரொக்கத்துடன் 45 சவரன் தங்க நகை கொள்ளை போனதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் போலீசார் இரவு நேரங்களில் முறையாக ரோந்து செல்லாததால் கொள்ளையர்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக மக்கள் விமர்சனம். ஆபாச பேச்சாளர் பொன்முடி மீதும் அவர் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை காவல் ஆணையரிடம் பெண் ஒருவர் புகார். பெண்களுக்கு இலவசங்களை கொடுத்து ஓட்டு வாங்கி விடலாம் என நினைத்து வாய்க்கு வந்ததை பேசும் திராவிட மாடல் அரசு பெண்களால் தான் ஆட்சியை இழக்கப் போகிறது என காட்டம். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க கோரி போலீசாரை வரவழைத்து 5 கிராம மக்கள் ஆவேசம். 70 மரணங்களுக்கு பிறகும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் விடியா திமுக அரசை நம்பி பயன் இல்லை என்பதை உணர்ந்த மக்கள் காவல்துறை மீது சரமாரி குற்றச்சாட்டு. பிரியாணி புகழ் அமைச்சரின் நிகழ்ச்சிக்காக பணம் வசூலிக்கப்படுவதாக எழுந்த சர்ச்சையை அடுத்து தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றும் ஊழியர் ஒருவர் பணிக்கு வராமல் அரசியல் பிரமுகர் ஒருவரின் வீட்டில் வீட்டு வேலை செய்துவிட்டு அரசு சம்பளம் வாங்குவதாக வெளியான ஆடியோவால் அதிர்ச்சி. பணம் வசூல் சர்ச்சைகள் எழுந்த நிலையில் நிகழ்ச்சியை ரத்து செய்து விளம்பரப்படுத்திக் கொண்ட அமைச்சர் இந்த ஆடியோவிற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என மக்கள் கேள்வி. ஒரு 4 கொசு மருந்து ஒழிப்பு பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க. ஆனால் 3 பேர் தான் டியூட்டிக்கு வராங்க, ஒருத்தர் வர்றதே இல்லை. சம்பளம் ஆனால் 4 பேருக்கு போடுறாங்க. என்னம்மா விஷயம் அப்படின்னு நான் கேட்டதுக்கு மொத்தம் 3 பேர் சொன்னாங்க, இல்லை அவர் வரமாட்டார், வேற எங்கேயே வேலை செய்கிறார் சார். நான் வேறு எங்கேம்மா வேலை செய்கிறாருன்னு கேட்டால் அதுக்கடுத்து தான் தெரிஞ்சது அவர் ஒரு லோக்கல் அரசியல்வாதி வீட்டில் வேலை செய்கிறார். அங்கே என்ன வேலை செய்கிறாருன்னா அவர் வீட்டுக்கு தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சறது, அவர் வீட்டு மாடுகளை குளிச்சாட்டுறது, இந்த வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பட்டு கிராமத்தில் தொடர் மின்வெட்டு குறித்து கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிற்கு புகார் அளித்தவரின் வீட்டிற்கு சென்று மிரட்டல் விடுத்த மின்வாரிய ஊழியர்கள். நீ ஏன் புகார் அளித்தாய், என் மச்சான் எஸ்ஐ வேறு மாதிரி ஆகிவிடும் பார்த்துக்கொள் என பகிரங்கமாக விரட்டிய வீடியோ வெளியாகி பரபரப்பு. கரண்ட் ஆஃப் ஆகும் வரும் போகும், எல்லாத்துக்கும் பண்ணக்கூடாது. 1 hour இல்லையா, இல்ல 2 மணி நேரம் இல்லையா, அப்பதான் சொல்லணும். 4 முறை நீ 4 மணி நேரம் 40 மணி நேரம் ஆகட்டுங்க. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. ஏங்க இருமா, ஒரு நிமிஷம் இருமா. என்ன அப்படியே நீ உடனே இதுல போட்டவங்க யாரும் பயந்துருவாங்க. நான் கீப்பிடல, நான் பேர் சொன்னேன். இல்ல ஏன் இதுல போறியா, மெசேஜ் இல்லையா போடுறேன். இப்போ நீ வந்தே முதல்ல தப்பு எது நீ சொன்ன. அமைச்சர்கள் முதல் அரசு ஊழியர்கள் வரை ஆட்சியின் அவலட்சணங்கள் குறித்து பேசுபவர்களை மிரட்டுவதும், வீட்டில் மலம் ஊற்றுவதும், வீட்டிற்கு சென்று பெண்களின் ஆடைகளை கிழிப்பதும் தான் திராவிட மாடலா? எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என பிதற்றிக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் தங்கள் கட்சி கொடி, கட்சி பெயரை அடுத்து காவல்துறை பதவியும் குற்றம் செய்வதற்கான லைசன்ஸ் ஆனதா என மக்கள் கேள்வி. கரண்ட் ஆஃப் ஆகும் வரும் போகும், எல்லாத்துக்கும் பண்ணக்கூடாது. 10 நிமிஷம் ஆகும், அரை மணி நேரம் ஆகும். நீ திரும்ப இது போட்டுன்னு வச்சுக்கோ, நான் டிஎஸ்பி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஞாபகம் வச்சுக்கோ, என் மச்சான் எஸ்ஐ இதே டவுன் எஸ்ஐ உடனே மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஞாபகம் வச்சுக்கோ, புரியுதா? நீங்க வந்து பிலிம்லாம் காமிக்க தெருவில்.
அங்கன்வாடி மையங்களில் 1 முதல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து திட்டத்தில் வழங்கப்படக்கூடிய முட்டைகள் மற்றும் சத்து உணவுகளை சிலர் ஊழியர்கள் வெளியில் விற்று மோசடியில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. விஞ்ஞான ஊழலுக்கு பெயர் போன திராவிட மாடல் ஆட்சியில் அமைச்சர்கள் முதல் அரசு கடைநிலை ஊழியர்கள் வரை ஊழலில் திளைப்பதாக மக்கள் விமர்சனம். தரிசு நிலங்களை வகை மாற்றம் செய்ய 30 நாட்களில் தடையில்லா சான்று பெறலாம் என விதிகளை திருத்திய திராவிட மாடல் அரசு. திமுக அரசின் இந்த நடவடிக்கை விவசாயிகளை பாதுகாக்கவா, இல்லை தரிசு நிலங்களை கட்டுமான இடங்களாக மாற்ற கூறு போட்டு விற்கும் தங்கள் குடும்ப நிறுவனத்திற்கான திட்டமா என மக்கள் கேள்வி. சோலார் பம்ப் செட் நிறுவியுள்ள விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு கிடையாது என்ற தமிழக அரசின் அறிவிப்பு விவசாயத்தை காலி செய்ய வேண்டும் என்பதற்காக வெளியிடப்பட்டதாக விவசாயிகள் கொந்தளிப்பு. 2011 ஆட்சி பறிபோக காரணமாக இருந்த மின்சாரத்தால் மீண்டும் வரும் தேர்தலில் திமுக சுடுபட்டுக் கொள்வது உறுதி என விவசாயிகள் கடும் விமர்சனம். புதிதாக அமலுக்கு வந்துள்ள நிலவரி விதிப்பு சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் வரும் 16ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தம். கனிம வள கொள்ளை நடைபெறுகிறது என ஆதாரத்துடன் குற்றம் சாட்டியவரை காப்பாற்ற திராணி இல்லாத அரசு நிலவரி என்ற பெயரில் மேலும் வரியை வசூலிக்க மட்டுமே திட்டமிடுவதாக குவாரி உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் சென்னை தியாகராய நகர், கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தூய்மை பணியாளர்களுக்கு குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் மறுக்கப்படும் அவலம். தூய்மை பணியாளர்களுடன் உணவு உண்டு அதை விளம்பரப்படுத்தவும் தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என விளம்பரப்படுத்தவும் செலவிடும் கோடிக்கணக்கான பணத்தை அவர்களின் அடிப்படை தேவைகளுக்காக செலவு செய்ய விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த விடியா அரசின் தகர டப்பா பேருந்தின் முன்பக்க சக்கரம் தனியாக கலன்று சாலையோர கால்வாயில் விழுந்த அவலம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் புதிய பேருந்துகள் வாங்காமல் காயிலாங்கடைக்கு அனுப்ப வேண்டிய பேருந்துகளை இயக்கி பயணிகள் உயிரில் விளையாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தண்டாரம்பட்டு அருகே உழவு செய்த போது நிலத்திலிருந்து ஆண் குழந்தை சடலம் கண்டெடுப்பு. அம்மா ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டத்தை விடியா திமுக அரசு கைவிட்டதால் பச்சிலம் குழந்தைகள் தூக்கி வீசப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஸ்ரீ விஸ்வாவசு தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு கோயில்களில் சிறப்பு வழிபாடு. திரளான மக்கள் பங்கேற்று புத்தாண்டு சிறந்த ஆண்டாக அமைய தரிசனம். தமிழ் புத்தாண்டையொட்டி கோவை காட்டூர் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மனுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் தங்க நகைகளால் தன அலங்காரம். கோயில் மூலஸ்தானம் முழுவதும் 100, 200, 500 ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் வரிசையில் நின்று சாமி தரிசனம். தமிழ் புது வருட பிறப்பையொட்டி மயிலாடுதுறை மாயூரநாதர் சுவாமி கோவிலில் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு முத்தினால் செய்யப்பட்ட அங்கி சாத்தப்பட்டு சிறப்பு பூஜை. சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை தரிசனம் செய்து வழிபாடு. தமிழ் புது வருட பிறப்பையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் தங்க தேரில் பவனி வந்த சுவாமி அரோகரா என பக்தி முழக்கமிட்டு தங்க தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபாடு. தமிழ் புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம்.
ரூபாய் தரிசனத்திற்கு 5 மணி நேரமும் இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரமும் காத்திருந்து நாராயணனை வழிபட்ட பக்தர்கள். தென்னிந்தியா, வடக்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்களில் பெய்த சமீபத்திய மழை மற்றும் 5% வரி உயர்வு காரணமாக ஏப்ரலில் ஏசி விற்பனை மந்தம். இம்மாத இறுதிக்குள் வெப்பம் அதிகரிக்கும் என்பதால் ஏசி விற்பனை அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 70,040 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 15 ரூபாய் குறைந்து 8,755 ரூபாய்க்கு விற்பனை. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் சுமார் 15,500 கோடி மோசடி செய்துவிட்டு நாட்டை விட்டு தப்பியோடிய மோசடி மன்னன் மெகுல் சோக்சி பெல்ஜியம் நாட்டில் கைது. இந்திய விசாரணை அமைப்புகளின் கோரிக்கை அடிப்படையில் ஜாமீன் இல்லாத பிரிவுகளில் மெகுல் சோக்சி கைது செய்து பெல்ஜியம் போலீசார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தில் வேலை நாட்கள் எண்ணிக்கையை 100 நாட்களிலிருந்து 150 நாட்களாகவும் ஊதியத்தை குறைந்தபட்சம் 400 ரூபாயாகவும் உயர்த்த மத்திய அரசுக்கு நாடாளுமன்ற குழு பரிந்துரை. தற்போதைய பணவீக்க நிலையை கருத்தில் கொண்டு ஊதிய விகிதங்களை திருத்தவும் சமூக தணிக்கைகளை வலுப்படுத்தவும் வலியுறுத்தல். இந்திய அரசின் போதைப் பொருள் இல்லாத இந்தியா முயற்சியில் குஜராத் கடற்கரை அருகே 1,800 கோடி மதிப்புள்ள 300 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பிடிபட்டது. கடத்தல்காரர்கள் கடலில் வீசிவிட்டு சென்ற 300 கிலோ போதைப் பொருள் மூட்டைகளை கடலோர காவல் படையினரும் குஜராத் தீவிரவாத எதிர்ப்பு படையும் இணைந்து மீட்டு விசாரணை. தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருப்பதால் மாநிலங்களவையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் அதிகரிப்பு. மாநிலங்களவையில் மசோதாக்களை நிறைவேற்றுவதில் பாஜக அரசுக்கு இருந்த சிக்கல் 10 ஆண்டுகளுக்கு பின்னர் நீங்கியுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் அருகே வயலில் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்த பரிதாபம். கொலம்பியா கவுண்டி விமான நிலையத்திற்கு சென்றபோது விபத்தில் சிக்கியது. காசாவில் கடைசி மருத்துவமனையும் கடந்த 13ஆம் தேதி இஸ்ரேலிய வான் தாக்குதலில் அழிப்பு. தெற்கு காசாவில் உள்ள சில மருத்துவமனைகள் மட்டுமே எரிபொருள், மருந்து மற்றும் ஊழியர்கள் பற்றாக்குறையுடன் இயங்குவதால் மருத்துவ அணுகல் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல். உக்ரைனின் சுமி நகரின் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதல் 5 குழந்தைகள் உள்பட 21 பேர் உயிரிழந்ததாக தகவல். குருத்தோலை ஞாயிறு அன்று மக்கள் தேவாலயத்திற்கு சென்றபோது தேவாலயத்தின் மீது தாக்குதல் நடத்திய ரஷ்யா. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஏகனா மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் IPL போட்டியில் லக்னோ, சென்னை அணிகள் பலப்பரீட்சை. தொடர் தோல்வியிலிருந்து சென்னை அணி மீளுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. நானி நடித்துள்ள ஹிட் 3 படம் மே 1ஆம் தேதி வெளியாகும் நிலையில் படத்திற்கு A சான்றிதழ் வழங்கிய தணிக்கை குழு. படத்தில் வன்முறை காட்சிகள் அதிகம் இருப்பதால் A சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக தணிக்கை குழு அறிவிப்பு. ஷேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ் நடித்து வரும் குபேரா படத்தின் வெளியீட்டு தேதி அறிவிப்பு. இப்படம் தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம் மற்றும் மலையாளத்தில் பான் இந்தியா படமாக வரும் ஜூன் 20ஆம் தேதி வெளியாக உள்ளதாக அறிவிப்பு. நடிகர் அஜித்குமாரின் 64வது படம் குறித்த தகவல் வெளியீடு. அஜித்தின் அடுத்த படத்தை இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் இயக்க உள்ளதாக தகவல்.